Hello everyone, welcome to my channel Cloud Everywhere. இந்த வீடியோவில் AWS RDS டேட்டாபேஸை எப்படி ஒரு லாம்டா ஃபங்க்ஷன்லேருந்து கனெக்ட் பண்ணி டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு சிம்பிள் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம் யூஸிங் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த லாம்டாவில் வந்து பைத்தான் போட்டோ 3 பேக்கேஜ் கோடு நம்ம வந்து யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து எஸ்கியூஎஸ் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ எஸ்கியூஎஸில் ஒரு மெசேஜை நம்ம வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணும்போது இந்த லாம்டா வந்து ஈவென்ட் பேசிஸில் ட்ரிகர் ஆக போகுது. ஒன்ஸ் லாம்டா ட்ரிகர் ஆனோன்னா எஸ்கியூஎஸ்லேருந்து வர்ற மெசேஜை ரீட் பண்ணி அந்த மெசேஜை வந்து ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி AWS RDS MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இதோட லாம்டா ஃபங்க்ஷனோட லாக்ஸ் வந்து க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் நம்ம பார்க்க முடியும். இதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஹவு டு கனெக்ட் லாம்டா வித் அமேசான் RDS டேட்டாபேஸ் MySQL. ஸோ நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து லாம்டா நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாம்டா பேசிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு ரோல் வித் சம் பாலிசிஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிசிஸ் இருந்தால் தான் எஸ்கியூஎஸில் வந்து ரீட் பண்ணி எஸ்கியூஎஸ் மெசேஜை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாம்டாவை நம்ம க்ரியேட் பண்ணலாம். AWS கன்சோலில் லாகின் பண்ணி ஸோ லாம்டா போயிடுவோம். லாம்டா சர்வீஸ் போயிட்டு லாம்டா எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாம்டா ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து ஒரு ஜிப் ஆர்கைவ் ஃபைலாக எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் யூஸிங் VSS கோடில் நம்ம வந்து கோடை டெவலப் பண்ணி VSSில் கோட் டெவலப் பண்ணி இதை பேக்கேஜாக நம்ம வந்து எப்படி ஜிப் ஃபைலாக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறோம். சிம்பிள் ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுத்துட்டு சம் நேம் கொடுத்துடலாம். ஸோ RDS connect MySQL lambda. ஸோ ரன் டைம் வந்து பைத்தான் செலக்ட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வந்து 3.12. ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஸோ டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோல் இருக்கட்டும், கிரியேட் அ நியூ ரோல் வித் பேசிக் இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். இந்த ரோலில் தான் நம்ம வந்து சில பாலிசிஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் வித் டிஃபால்ட் கோடு. ஒன்ஸ் லாம்டா க்ரியேட் ஆனோன்னா நம்ம வந்து அந்த ரோலில் வந்து சில பர்மிஷன்ஸ் பாலிசிஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். SQS queue எக்ஸிக்யூஷன் ரோல் ப்ளஸ் VPC access எக்ஸிக்யூஷன் ரோல். ஸோ ரோல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ரோல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுனா இந்த கோடில் வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் டேபில் பர்மிஷன்ஸ் போயிட்டு பர்மிஷனில் நமக்கு வந்து ஒரு ரோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து க்ரியேட் ரோல் ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த ரோலை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு IAM கன்சோலுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனில் வந்து IAMல வந்து ரோல்ஸ் க்ரியேஷன், யூசர் க்ரியேஷன் இது வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நம்ம IAM பற்றி நிறைய கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ரோல் வந்து நம்ம ரோலில் வந்து பாலிசிஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ரோல் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஒரே ஒரு பாலிசி தான் இருக்குது. பட் we need to attach 2 more policies. இப்போ அட்டாச் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இருக்குன்னா SQS எக்ஸிக்யூஷன் ரோல் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து VPC எக்ஸிக்யூஷன், VPC access எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டு பாலிசி நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோலில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ரோல் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே நமக்கு வந்து இந்த பாலிசிஸ் வந்து இந்த ரோலில் அட்டாச் ஆகிடுச்சு. இந்த லாம்டாவை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோடு வந்து நமக்கு வந்து லாம்டா கோடு வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு சாம்பிள் கோடு தான் நமக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து இது வந்து ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து நம்ம வந்து லாக்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து பிரிண்ட் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கமா இந்த ஈவெண்ட் இதில் நமக்கு என்ன வருதோ இந்த ஈவெண்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பிரிண்ட் மெசேஜ் கொடுத்தாச்சு. இதை வந்து டிப்ளாய் பண்ணிடுறோம். டிப்ளாய் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணோம்னா
நமக்கு வந்து இந்த சேம் தான் கிடைக்கும். ஸோ பட் லாக்ஸில் வந்து நமக்கு வந்து சில இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ வெல்கம் டு கிளப் எவ்ரிவேர், இந்த வேல்யூ என்ன ஈவெண்ட்டில் என்ன வந்துச்சோ இது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, பட் வேறு எங்கே லாக்ஸை நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மானிட்டர் போயிட்டு வியூ கிளவுட் வாட்ச் லாக்ஸ். ஸோ இங்கே போய் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு வந்து கிளியராக இதோட லேம்டாவோட லாக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த லேம்டாவோட ஸ்ட்ரீமிங் லாக்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அதில் உள்ள லாக்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே க்ளவுட் வாட்சில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக க்ரியேட் ஆகிருக்க லாக் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணி லேட்டஸ்ட் லாக் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு இந்த வேல்யூ வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லேம்டா க்ரியேட் பண்ணிட்டோம். லேம்டாவோட லாக்ஸ் எப்படி பார்க்குறது க்ளவுட் வாட்சில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எஸ்கியூஎஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு எஸ்கியூஎஸில் போயிட்டு ஒரு சிம்பிள் கியூ சர்வீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து லேம்டா எப்படி ட்ரிகர் பண்ணுறதுங்கிறத கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ கியூஸ் போகிறேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் கன்சோல் போயிட்டு எஸ்கியூஎஸ் கொடுத்தோம்னா ஸோ ஒரு சிம்பிள் கியூ தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் கியூ, ஸ்டாண்டர்ட் கியூ, நேம் கொடுத்துறோம் அண்ட் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே. ஸோ க்ரியேட் கியூ. ஸோ ஒன்ஸ் கியூ க்ரியேட் ஆனோன்னா நம்ம வந்து கியூ வந்து எப்படி லேம்டா ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்வோக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ட்ரிகர் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இந்த 2 ஸ்டெப்பில் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து கியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். கியூலே வந்து நமக்கு லேம்டா ட்ரிகர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கான்ஃபிகர் லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதில் போனோம்னா நமக்கு எந்த லேம்டாவை நீங்கள் வந்து கியூலேருந்து இன்வோக் பண்ண போகிறீங்க அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்மளோட லேம்டா ஃபங்க்ஷன் எது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம லேம்டா வந்து என்ன நேமில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஆர்டிஎஸ் கனெக்ட் மைஸ்ஈக்குவல் லேம்டான்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கே இது ஒரு ஆப்ஷன். இங்கே சேவ் கொடுத்துடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து லேம்டாவிலே நம்ம டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு லேம்டா இங்கே இருக்குது. இதுக்கும் ட்ரிகர் வந்து ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. இங்கே நம்ம வந்து ஆட் ட்ரிகர் கொடுத்து ஸோ எங்கேருந்து ட்ரிகர் ஆக போகுது, எஸ்கியூஎஸ்லேருந்து ட்ரிகர் ஆகுது. ஓகே, பட் எந்த கியூ வந்து ட்ரிகர் பண்ணுது, லேம்டா ஆர்டிஎஸ் கியூ ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த கிராஃபிக்கல் வியூவில் வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடும். எஸ்கியூஎஸ்லேருந்து லிங்க் ஆகி ஆர்டிஎஸ் லேம்டாவை வந்து இன்வோக் பண்ண போகுதுன்னு ஒரு கனெக்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஓகே, நம்ம வந்து எஸ்கியூஎஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு சிம்பிள் மெசேஜ் வந்து கியூலேருந்து பாஸ் பண்ணி இந்த லேம்டாவை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஸ்கியூஎஸ் போயிட்டு லேம்டா ஆர்டிஎஸ் கியூ தான் நம்ம க்ரியேட் பண்ண கியூ. இதில் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் ஆப்ஷன் போயிட்டு மெசேஜ் பாடியில் இதை பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ மெசேஜ் வந்து இதுதான் வந்து ஒரு ஜேசன் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து நமக்கு லேம்டாவுக்கு போயிட்டு இந்த லேம்டா வந்து இந்த மெசேஜை ரீட் பண்ணோம் அண்ட் பிரிண்ட் பண்ண போகுது சிம்பிளாக. ஓகே, சென்ட் மெசேஜ் கொடுத்துறோம். சென்ட் மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாக்ஸ் போய் பார்க்கலாம். லாக்ஸை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, ஸோ லாக்ஸை நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா இந்த லேட்டஸ்ட் மெசேஜ் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மெசேஜை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணும்போது இந்த மெசேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர், அதில் வந்து நம்ம ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம்ல, இந்த ஈவெண்ட்டு தான் இந்த என்டையர் டீட்டெயில்ஸ், மெசேஜ்லேருந்து வர்ற டீட்டெயில்ஸ். ஸோ அதில் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ்குள்ளே வந்து பாடி இருக்குது. பாடியில் வந்து கஸ்டமர் ஐடி 1054, நேம் ரிச்சர்ட் ரா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மெசேஜை ரீட் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா பேஸில் போய்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ டேட்டா பேஸில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம், கஸ்டமர் ஐடி அண்ட் நேம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஎஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆர்டிஎஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் நம்ம செட் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஎஸ் டீட்டெயில் நமக்கு வேணும். ஸோ அதனால் நான் வந்து ஆர்டிஎஸ் போகிறேன் டேரெக்டாக ஆர்டிஎஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு. ஸோ நான் வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் அகைன் ஆர்டிஎஸ் போயிட்டு டேட்டாபேஸஸ், கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ
ஸோ டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபார் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் எதுவும் வராது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேயில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன டேட்டாபேஸ்னால் MySQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ MySQL நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வெர்ஷன்ஸ் இன்ஜின் வெர்ஷன் வந்து செலக்ட் ஆகும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயரில் நான் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் நேம் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ MySQL ஃபார் லேம்டா அப்படின்ற நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபைங் ஒரு டேட்டாபேஸ். யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து admin1234ன்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஆர்டிஎஸ் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஆர்டிஎஸ் க்ரியேட் பண்ணுறது, EC2லேருந்து கனெக்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் போட்டிருக்கேன். அடுத்து கனெக்டிவிட்டியெலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே டிஃபால்ட்டு தான். பப்ளிக் ஆக்சஸ் வேணால் எஸ் கொடுத்துக்கலாம். நம்ம MySQL ஒர்க் பெஞ்ச்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். MySQL ஒர்க் பெஞ்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஆர்டிஎஸ் ஒர்க் பெஞ்ச்லேருந்து எப்படி ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் VPC செக்யூரிட்டி குரூப் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கட்டும், எந்த சேஞ்சஸும் வேண்டாம். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் ஓகே, நோ சேஞ்ச். அண்ட் லாஸ்ட்டில் கடைசி அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் வந்து இனிஷியல் டேட்டாபேஸ் நேம் இருக்குது, அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் DB அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு பேக்கப்லாம் வந்து வேண்டாம், நம்ம இதெல்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த காஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீ டயரில் அப்ளிகபிள் இல்லை, அதனால் டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், MySQL. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ MySQL ஃபார் லேம்டா அப்படிங்கிறது நம்மளோட DB இன்ஸ்டன்ஸ். இந்த DB இன்ஸ்டன்ஸில் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் வந்து இந்த என் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டேட்டாபேஸ் இங்கே க்ரியேட் ஆகி முடித்தோன்னா இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், தென் என் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த என் பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ யூசர் நேம் அட்மின், டேட்டாபேஸ் நேம் எக்ஸாம்பிள் DB நம்ம கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டு வந்து admin123. இங்கே வந்து இந்த ப்ராக்ஸி ஹோஸ்ட்ன்றது வந்து இந்த என் பாயிண்ட் வந்து நம்ம இங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம். சில ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பை த டைம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து VS கோட் ஓப்பன் பண்ணி VS கோடில் வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அந்த லேம்டா ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஜிப் ஃபைலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். தென் MySQL இது இந்த டிபெண்டன்சி ஒன்று இருக்குது, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து லேம்டா பேக்கேஜ் வந்து VS கோடில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ VS கோடு நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஃபோல்டர் ஒன்று கொடுத்துறேன், நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ ஃபோல்டர், RDS MySQL எக்ஸாம்பிள் லேம்டா. ஸோ இது ஒரு நேம். இந்த நேமில் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோல்டர் வந்து VS கோடில் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டரில் நம்ம வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா lambda_function.py கொடுத்தா பைத்தான் ஃபைல் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ பைத்தான் ஃபைல் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பைத்தான் ஃபைலில் வந்து நம்ம வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிள் லேம்டா ஃபங்க்ஷன் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கலாம். கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர். சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணிடுறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இதை நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். UI வழியாக நம்ம இங்கே கன்சோலில் டெவலப் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். செகண்ட் வந்து இங்கே அப்லோட் ஃப்ரம் போட்டு .zip ஃபைல் வழியாக நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஃபோல்டர் போயிடுறேன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபைலை என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஜிப் கொடுத்துடணும். ஸோ நான் WinRAR யூஸ் பண்ணுறேன், அதனால் ஆட் டு ஆர்கைவ். நீங்கள் ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் டு ஜிப். ஓகே, எனக்கு வந்து ஜிப் ஃபார்மேட்டில் நமக்கு வேணும். ஸோ lambda_function.zip அப்படின்னு டிஃபால்ட்டாக வருது. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ lambda_function.zip ஃபைல் வந்துருச்சு.
இந்த ஜிப் ஃபைல் தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து AWS கன்சோல் போயிட்டோம். அப்லோட் ஃப்ரம் ஜிப் ஃபைல் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே அப்லோட் ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்த ஃபைலை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஜிப் ஃபைலை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன் அண்ட் சேவ். இப்போ நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து லோக்கல்லேருந்து டெவலப் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்லோட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த கோட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த கோடு வந்து நமக்கு இப்போ ஜிப் ஃபைலில் அப்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த மெசேஜ் இப்போ பிரிண்ட் ஆகும் அடிஷ்னலாக. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ உங்கள் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ஜிப் ஃபைல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி இந்த ரிசல்ட் இங்கே வரும். அண்ட் லாக்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் அப்படின்றது. ஏன்னா ஸோ இங்கே வந்து அது அந்த மெசேஜ் இருக்கிறதுனால பிரிண்டில். பட் இந்த மெசேஜ் வந்து இந்த ரிட்டன் ரெஸ்பான்ஸில் வருது. ஓகே, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக் லாம்டா ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணி நம்ம அங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜிப் ஃபைலாக. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்டிஎஸ் போயிடலாம். ஆர்டிஎஸ் வந்து டேட்டா பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டேட்டா பேஸில் கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் நமக்கு வந்து என் பாயிண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த என் பாயிண்ட்டை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் வந்து நம்ம அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த லாம்டா ஃபங்க்ஷன் நான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாப் லைன் நமக்கு வேண்டாம், ஸ்லாஷ் வேண்டாம். அதை தவிர மற்றதெல்லாம் நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் விஎஸ் கோட்லேருந்தே நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட்டாக இந்த ஃபைலை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து எல்லா கோடும் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கோடில் என்ன இருக்குது அப்படின்றதுனா இம்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஆர்டிஎஸோட ஹோஸ்ட் நேம், டிபி நேம் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டிஎஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் லாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து PY MySQL கனெக்டர் இதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டிஎஸ் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்லேருந்து வர்ற மெசேஜில் உள்ள ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற கஸ்டமர் ஐடி அண்ட் நேமை வந்து ரீட் பண்ணி அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறோம். கஸ்டமர் அப்படிங்கிறது தான் நம்மளோட டேபிள் நேம். கஸ்டமர்ன்ற டேபிள் ஆல்ரெடி இருந்ததுன்னா க்ரியேட் ஆகாது, அப்படி இல்லைன்னா நியூவாக க்ரியேட் ஆகும். கஸ்டமர் ஐடி டேபிள் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த கோடு. ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த ரெக்கார்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ logger.info ஸோ நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அப்லோட் பண்ணணும். பட் இதை அப்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வரும். என்ன ஃபெயிலியர் வரும்னா PY MySQL பேக்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கேயே நமக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்திருக்கு. இம்போர்ட் PyMySQL could not be resolved அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த PyMySQL வந்து ஒரு பிளக்இன் மாதிரி நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த பேக்கேஜில் வந்து நம்ம வந்து PyMySQL வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு VS கோடில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்.
ஸோ விஎஸ் கோடில் நம்ம இது எப்படி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா, ஸோ வியூ டெர்மினல் ஒன்று கொடுத்து, ஸோ இப்போ டெர்மினல் நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெர்மினலில் நீங்கள் இந்த மாதிரி இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மை பிஒய் மைசீக்வல் வந்து பேக்கேஜில் வந்து பேக்கேஜுங்கிற ஃபோல்டரில் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆகணும்னா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோல்டர்ஸ்லாம் அடிஷ்னலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜிப் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இதில் தான் வந்து நமக்கு வந்து டேட்டா பேஸோட சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்ம இதை வந்து ஜிப் பண்ண போகிறோம். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஜிப் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டேரெக்டாக பேக்கேஜுக்குள்ளே வந்து டேரெக்டாக இந்த ஃபோல்டர்ஸில் போயிட்டு நான் வந்து ஜிப் பண்ணுறேன். lambda underscore function dot zip. click OK. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இந்த பைத்தான் ஃபைலும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த பைத்தான் ஃபைலை வந்து இது காப்பி பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த லாம்டா ஃபங்க்ஷனோட ரூட் லெவலில் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே இருக்கணும். இப்போ நான் இந்த பேக்கேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாம்டா ஃபங்க்ஷன் இருக்குது, பை மைசீக்வல் இருக்குது, சம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃபோ இருக்குது. ஸோ இது மூணும் ஒரு ஃபோல்டராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜிப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஜிப் ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே அவுட் சைட்லேயே வந்து அவுட்டர்லேயே வந்து ஜிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து ரெஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜுக்குள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஜிப் பண்ணிவிட்டு தென் லாம்டா ஃபங்க்ஷனை ரூட் லெவலில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜிப் ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். லாம்டா போயிட்டு அப்லோட் ஃப்ரம் ஜிப் ஃபைல், பேக்கேஜில் லாம்டா ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம சேவ் கொடுத்தோடனே நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் கம்ப்ளீட்டாகவே இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடும் வித் லேட்டஸ்ட் கோடு. ஸோ நமக்கு வந்து லேட்டஸ்ட் கோடு இங்கே வந்துருச்சு. ஸோ எவ்ரிதிங் வந்து லேட்டஸ்ட் கோடு வந்துருச்சு. அண்ட் பை மைசீக்வல் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த நேம் வந்து லாம்டா அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் டாட் பிஒய்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஒர்க் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இதை வேறு நேம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த வேறு நேம் கொடுத்தோன்னா இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா ரன் டைம் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இதை எடிட் பண்ணி இன்கேஸ் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்னு நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் அதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் லாம்டா அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அந்த லாம்டாவோட நேம் அப்படின்னா நீங்கள் போய் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லைனா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து லாம்டா அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து பேக்கேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள்ஸ்லாம் நான் செட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டெப்பில் நமக்கு வந்து செட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் நம்ம செட் பண்ணணும். எங்கே செட் பண்ண போகிறோன்னு பார்க்குறேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனில் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு டேபில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து கீ வேல்யூ பேரை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆட் என்விரான்மெண்ட் வேரியபிள், யூசர் நேம், அட்மின் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆட் என்விரான்மெண்ட் பாஸ்வேர்டு, admin 1 2 3 4, add environment variable, host name, db name எடுத்துக்கலாம். db name வந்து example underscore db. ஸோ மேக்ஸிமம் காப்பி பண்ணியே போடுங்க, இல்லைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். example db, add environment variable, rds proxy host. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஸோ
ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து லேம்டாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ லேம்டாவோட என்விரான்மெண்ட் வேரியபிள் பண்ணிட்டோம், எஸ்கியூஎஸ் ட்ரிகர் செலக்ட் பண்ணிட்டோம், இந்த டிபெண்டன்சி பேக்கேஜும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக எஸ்கியூஎஸ்லேருந்தே ட்ரிகர் பண்ணிவிடுவோம். ஸோ எஸ்கியூஎஸ் போயிடுவோம். எஸ்கியூஎஸ்லேருந்து நம்ம வந்து இப்போ மெசேஜ் பாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லேம்டா ட்ரிகர் ஆகி லேம்டாலேருந்து நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும், டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, எஸ்கியூஎஸில் வந்து லேம்டா ஆர்டிஎஸ் கியூ சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸில் நம்ம வந்து இந்த டெஸ்ட் மெசேஜை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, சென்ட் மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லாக்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஸோ லாக்ஸ் வந்து நம்ம டேரெக்டாகவும் வரலாம், அங்கேருந்து மறுபடியும் அகைன் கிளிக் பண்ணலாம். ஸோ பட் லேட்டஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லேம்டா நேம் கொடுத்தோன்னே இந்த லேம்டா வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், லேட்டஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து நமக்கு இங்கே லோட் ஆகும். லாக் ஸ்ட்ரீம்ஸில் லேட்டஸ்ட் நமக்கு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஈவெண்ட் வந்து இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. கனெக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, கனெக்ஷன் சக்ஸஸ். த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஹேஸ் பீன் ஆடட் டு த டேட்டாபேஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ என்ன டேட்டா வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ டேட்டாவை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்டிஎஸில் டேரெக்டாக டேட்டாவை பார்க்குறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இந்த query எடிட்டர் வந்து ஒன்லி அரோராக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம செக் பண்ணுறது? தென் த சிம்பிளஸ்ட் வே வந்து MySQL ஒர்க் பெஞ்சு. ஸோ நான் ஏற்கனவே வந்து MySQL ஒர்க் பெஞ்ச் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு. ஸோ அப்போ MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து நான் எடிட் பண்ணி, நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ நான் எடிட் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எடிட் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹோஸ்ட் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், மற்றதெல்லாம் வந்து எனக்கு சேம் தான், எந்த சேஞ்சும் இல்லை. அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து admin 1234. ஓகே, ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். கனெக்ஷன் சக்ஸஸ், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம கனெக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நமக்கு வந்து டேட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிராஃபிக்கல் வேல நம்ம பார்க்க முடியும். ஸோ இது கஸ்டமருங்கிறது நம்மளோட டேபிள். ஸோ கஸ்டமர் டேபிளில் ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு, கஸ்டமர் ஐடி அண்ட் ரிச்சர்ட் ரோ. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். AWS கன்சோல் போயிடுறேன், கியூ போயிட்டு மெசேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் 1055. ரிச்சர்ட் ஆலிவியர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இதை வந்து சென்ட் மெசேஜ் கொடுத்துட்றேன். மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக டேட்டாபேஸ் போயிடலாம். MySQL ஒர்க் பெஞ்ச் போயிட்டு இந்த query மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 1055 ரிச்சர்ட் ஆலிவியர் வந்துருச்சு. ஸோ நான் இந்த மாதிரி நமக்கு வந்து டேட்டா வந்து டேரெக்டாக இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம லேம்டாவிலேருந்து ஆர்டிஎஸில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் வழியாக எஸ்கியூஎஸை ட்ரிகர் பண்ணுறதுனால இட்ஸ் ஈவென்ட் பேஸில் ட்ரிகர் ஆகி ரெக்கார்டு வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியாக கியூ க்ரியேட் பண்ணி லேம்டா க்ரியேட் பண்ணி, இந்த லேம்டா வந்து க்ளவுட் வாட்சில் பார்த்துருக்கோம். இந்த லேம்டா வந்து நமக்கு வந்து MySQLல ஆர்டிஎஸில் கனெக்ட் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.